அண்மையில் ஒரு யூடியூப்பில் ஒரு செக்ஸ் மருந்து பற்றி ஒரு விளம்பரம் வந்திருக்கு. ஒரு பரபரப்பான செய்தியாகிடுச்சு. ஏன்னா இந்த படத்தில் ஒரு பிரபல இந்தி ஆக்டர் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நீலப்பட ஆக்டரும் இன்னொருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்த பிறகு ஜனங்க மத்தியில் இது மாதிரி விளம்பரம் கொடுத்த கம்பெனியோடைய மருந்து சாப்பிட்லாமா, அது சாப்பிட்டா அது எஃபெக்டிவாக இருக்குமா, வேலை செய்யுமா, அல்லது அது நமக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்குமா, சேஃப்டி அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்திருக்கு. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிதான், அந்த பிரச்சனைக்கு ஒரு பேர் இருக்கும் செக்ஸில். உதாரணம் சொல்கிறேன். ஆண் எடுத்தோம்னா ஆண் செக்ஸ் பிரச்சனை ஒன்றா சொல்ல முடியாது. அதில் விரைப்புத்தன்மை கோளாறு ஒரு பிரச்சனை, பரிதஸ்கலனமும் இன்னொரு பிரச்சனை, தாமதஸ்கலனம் அதாவது ரொம்ப நேரம் நீண்ட நேரம் செக்ஸில் ஈடுபட்டாலும் விந்து வராமல் இருக்கும், ரிட்டார்டட் இஜாக்குலேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது ஒரு பிரச்சனை. கடைசியாக டிஸ்பர்யூனியா அதாவது செக்ஸில் ஈடுபடுறப்ப வலி இருக்கிறது. இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இது இல்லாமல் ஓருணை சேர்க்கை, அப்புறம் அரவாணிகள் இதெல்லாம் இருக்குது. அதை பற்றி இப்போ பேச வேணாம். இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணங்கள் வெவ்வேறாக இருக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு கொடுக்குறப்போ அந்த காரணத்தை முதல்ல கண்டுபிடிச்சி அந்த காரணத்துக்கு ஏற்ற மாதிரி மருந்தை கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணாமல் ஒருத்தர் விளம்பரம் கொடுத்துட்டாரு, பத்திரிகையில் கொடுத்துருக்காரு, டிவியில் கொடுத்துருக்காரு, யூடியூப்பில் கொடுத்துருக்காருன்னு பார்த்துட்டு அதை வாங்கி சாப்பிட்டோம்னா என்ன எஃபெக்ட் இருக்கும்? ரெண்டாவது, பெண்களுக்கும் அதே மாதிரி தான். ஆர்வம் நாட்டம் இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை. அரவுசல் டிஸார்டர், அதாவது நீங்கள் என்ன தான் தூண்டுதல் கொடுத்தாலும் அந்த பெண் உணர்ச்சி வசப்படாது. ஒரு கண்டிஷன் என்ன? ஆர்காசம் டிஸார்டர், அதாவது அந்த பெண்ணுக்கு செக்ஸில் எவ்வளோ நேரம் ஈடுபட்டாலும் இன்பம் கிடைக்காது, திருப்தி கிடைக்காது. அதுக்கப்புறம் வஜைனிஸ்மஸ், செக்ஸில் ஈடுபட பயந்துட்டு பெண்ணுடைய உறுப்பை இறுக்கி பிடிக்கிறது. அப்புறம் டிஸ்பர்யூனியா, அதாவது செக்ஸில் ஈடுபட வலி ஏற்படுது. இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறப்போ எல்லாத்துக்கும் எப்படி ஒரே மருந்து கொடுக்கறது? அதில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன காரணம் கண்டுபிடிச்சி அந்த காரணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்து கொடுக்கணும். அதுதான் திறமான மருத்துவ விஞ்ஞானம். இது நான் சொல்லலப்பா. அந்த காலத்திலேயே 600 ஆண்டு 600 பிசி கிமு சரக்க சம்ஹிதான்னு ஒரு நூல் வந்திருக்கு, ஆயுர்வேதம் புக்கு. சரக்கர் அவனோட பெரிய ரிஷி எழுதியிருக்காரு. அந்த காலத்தில் இந்தியாவில் இதுதான் மெயினாக இருந்தது. இன்றைக்கி கூட ஆயுர்வேதம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அந்த இது தான் பார்த்து பண்ணுறாங்க. அதில் அவர் என்ன சொன்னிருக்கார் சரக்கரை? ஒரு மருத்துவருக்கு பிரகிருதி, அதாவது ஆங்கிலத்தில் ஃபிசியாலஜி, உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதி எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விக்ருதி, பெத்தாலஜி, இந்த பகுதி எப்படி சரியாக வேலை செய்யலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சிக்காமல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணான்னா அவன் மருத்துவன் கிடையாதுப்பா, அவன் திருடான், கொலைகாரன், கொள்ளை அடிக்கிறக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லியிருக்கார். நாங்களும் அதுதான் சொல்கிறோம். விவரம் தெரியாமல் மருந்து கொடுக்கறது சரியே கிடையாது. இன்னொன்று, எல்லா நோய்க்கும் எப்பவுமே ஒரே மருந்து கொடுக்க முடியாது. ஆங்கிலத்தில் there is no one cure all drug, அது புரிஞ்சுக்கோங்க. ஒரு தரமான மருந்து மருத்துவ உலகத்தில் பரீட்சை பண்ணி டெஸ்ட் பண்ணி அது அப்ரூவ் ஆன பிறகு தான், எல்லோரும் ஏற்றுக்கின பிறகு தான் கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கிட்ட போய் அவங்கக்கிட்ட அப்ரூவ் வாங்குவாங்க. அதுக்கு பிறகு தான் மார்க்கெட்டில் வரும். அது எல்லாரையும் விற்க முடியாது. ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா தான் அது கடைக்காரன் கொடுக்கணும், கரெக்டாக கொடுத்தோம்னா. இந்த மாதிரி மருந்துகள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். வயக்ரா மாத்திரை இருக்குது, டடலாஃபில் இருக்குது, டெப்பாக்சின் மாத்திரை இருக்குது, தொலைதஸ்கலனத்துக்கு. இதெல்லாம் ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா தான் மருந்து கடைக்காரன் கொடுக்க முடியும். இந்த மாதிரி மருந்துகளை சோஷியல் மீடியாவில் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க. மருத்துவருடைய நூல் தான், மெடிக்கல் ஜேர்னல்ஸ், அதில் தான் விளம்பரம் கொடுப்பாங்க. டியூப்லெட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் மெடிக்கல் கவுன்சில் கைட்லைன்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ். அது புரிஞ்சுதா? இன்றைக்கி ஒரு லே மீடியா, அதாவது பொதுமக்கள் பார்க்குற இது மீடியா, ஒரு பத்திரிகையோ ஒரு நியூஸ் பேப்பரோ யூடியூபோ ஃபேஸ்புக்கோ வந்ததுன்னா
அந்த மருந்து நல்ல மருந்து கிடையாது. அப்ரூவ் பண்ண மருந்து கிடையாது. அப்ரூவ் பண்ணாத மருந்து, டெஸ்ட் பண்ணாத மருந்து எப்படி எஃபெக்டிவாக இருக்கும்? எப்படி வேலை செய்யும்? புரிஞ்சுக்கோங்க. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. என்ன அது? ஊரறிந்த பிராமணனுக்கு பூணல் எதுக்குன்னு சொல்லிட்டு. நிஜமாக அந்த அளவுக்கு திறம் இருந்தால் இந்த மாத்திரைக்கு மருந்துக்கு எதுக்கு விளம்பரம் அவங்க போடணும் பொதுமக்கள் நடுப்பில்? புரிஞ்சுக்கோங்க. என்றைக்கு ஒரு விளம்பரம் வெளியே வருதோ பொதுமக்களுடைய மீடியாவில், அப்பயே அது புரிஞ்சுக்கணும், இது உண்மையான மருந்து கிடையாது, இது போகஸ் மருந்துன்னு புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, சில பேர் சொல்கிறாங்க, நான் கொடுக்குறது மூலிகை தான், மூலிகை மருந்துனால எந்த பக்க விளைவுகளும் வராதுன்னு சொல்லிட்டு. இதுவும் சரி கிடையாது. ஏன் சொல்கிறேன்? எல்லா மருந்துக்கும் விளைவுகளும் இருக்கும், பக்க விளைவுகளும் இருக்கும். இதில் மட்டும் கிடையாதுப்பா. வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டுறோம், நல்லது தான். வண்டி ஓட்டி ஒரு இடத்துக்கு போய் சேரணும், இது பாசிட்டிவ். ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகும் இல்லையா ரோட்டில், அது நெகட்டிவ் தான், பக்க விளைவு. ஆகையினால் நம்ம வண்டி ஓட்டாமல் இருக்க முடியாது. ஒரு திறமை உள்ள டாக்டர், படித்த டாக்டர், ஒரு ஆயுர்வேத டாக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு இங்கிலீஷ் மெடிசன் ஆலோபதி படித்த டாக்டராக இருக்கட்டும், அவங்க ஒரு நோயாளியை முதல்ல பரீட்சை பண்ணி பேஷண்ட்டை அவனுடைய உடம்பை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு மருந்து கொடுத்தா இதனால் எஃபெக்ட் நல்லா இருக்குமா, இல்லை பக்க விளைவுகள் அதிகமாக வருமானு தெரிஞ்சுக்கிட்டு, பக்க விளைவுகள் கம்மியாக இருந்தால் தான் அந்த மருந்து கொடுப்பாங்க. அதுதான் திறமை உள்ள டாக்டருக்கும் திறமை இல்லாத இது மாதிரி போலி டாக்டருக்கும் வித்தியாசம். ஏன்னா ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி, அந்த காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சர் ஐசாக் நியூட்டன். அவர் 3 லா கொடுத்துருக்கார், 3 சட்டம். எது? சயின்ஸில். என்னது அது? 3வது, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு பக்க விளைவுகளை வரும், ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதானப்பா? அதை புரிஞ்சிக்காமல் நான் கொடுக்குற மருந்து சைடு எஃபெக்டே கிடையாது, நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் போடுறான். விளம்பரம் போகிறப்ப என்ன பண்ணுறான்? அதை ஏமாந்து போய் ஜனங்க ஓடி போய் அதை வாங்குகிறாங்க. அவருடைய இல்லை அந்த அம்மாவுடைய செக்ஸ் பிரச்சனை என்ன, எந்த விதமான பிரச்சனை, விருப்பத்தன்மை கோளாறா, இன்னும் கிடைக்காம ஆர்காசம் டிஸார்டர் பெண்ணில், அதெல்லாம் தெரியாமல், அதை காரணம் என்னன்னு தெரிஞ்சிக்காமல் ஒரே மருந்து எப்படி எல்லோரும் சாப்பிட முடியும்? அந்த மருந்து எப்படி எஃபெக்டிவாக இருக்கும்? தயவு செஞ்சு ஏமாத்துறாங்கப்பா விளம்பரம் பார்த்து. உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா போய் உங்கள் டாக்டரை கந்தீங்க, ஒரு படித்த டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, சந்தேகத்தை தீர்த்துக்குவாங்க. அதுதான் முக்கியம். புரிஞ்சுதா? இந்த மாதிரி விளம்பரம் போடுறவங்கெல்லாம் ஏமாத்துறவங்க, திருடுங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நாங்கள், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த கல்லிபிள் பை த அன்ஸ்க்ரூப்புலஸ். அப்படின்னு என்ன? ஏமாந்தவனை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறவன் யார்? அவன் கிடையாது, ஒரு திருடன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எப்படி செக்ஸ் பிரச்சனை பற்றி சொல்கிறது பேசுகிறதுன்ட்டு கூச்சப்பட்டு எல்லாம் மறைச்சி வச்சு இது மாதிரி விளம்பரம் போட்ட மருந்து சாப்பிடாதாங்க வாங்கி. அது உடம்புக்கு கெடுதல் தான் பண்ணும். புரிஞ்சுதா? உடம்புல மற்ற நோய் இருக்கப்போ ஒரு காய்ச்சல் வருது, வயிற்று வலி வருது, அப்பெண்டிக்ஸ் பிரச்சனை வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, நீங்கள் தைரியமாக போய் உங்கள் டாக்டரை பார்த்து சொல்லலை, சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு. அவரும் பரிசு பண்ணி மருந்து கொடுக்குறாரு, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு இல்லையா? மாத்திரை மருந்தோ இல்லை இன்ஜெக்ஷனோ இல்லை ஆப்ரேஷனோ ஏதோ, அதே நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தான்ப்பா செக்ஸுன்றது ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு அங்கம். ஜனன உறுப்பு மனிதன் உடம்பில் ஒரு பகுதி. மற்ற பகுதியை நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டுறப்போ, அதை பற்றி பேசுகிறப்ப, இந்த பகுதி பற்றி டாக்டர்கிட்ட பேசுகிறதுக்கோ காட்டுறதுக்கோ ஏன் கூச்சப்படுறீங்க? தப்பே கிடையாது. உலகத்தில் எந்த பிராணியும் செக்ஸ் பற்றியோ தன்னுடைய ஜனன உறுப்பு பற்றியோ கூச்சப்படாது. நம்ம மனிதர்கள் தான் கூச்சப்படுறோம். இது தப்புப்பா. அது செக்ஸ் பேச்சை வந்தால் கூச்சப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, வெட்கப்பட வேண்டிய அவசரமும் கிடையாது. தைரியமாக போய் ஒரு டாக்டரை சந்தித்து
ஓப்பனாக பேசுங்க, நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் இருங்க, சந்தோஷமாக செக்ஸ் வாழ்க்கை நடத்துங்க. அதை விட்டு அதெல்லாம் பண்ணாமல் ஒரு விளம்பரம் போட்ட ஒரு போலி டாக்டரோ போலி கம்பெனியோடைய மருந்து சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ்.